இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் எந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதை நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் பராபவ வருடம் வைகாசி மாதம் 14ஆம் நாள் 28/5/2026 மே மாதம் வியாழக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 5:52 லக்னம் விருஷப லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி துவாதசி காலை 10:03 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு திரையோதசி வருகின்றது. நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் காலை 10:11 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சுவாதி நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரையிலும், மாலை 12:30 முதல் 1:30 வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலையில் இல்லை, மாலை 6:30 முதல் 7:30 வரையிலும். ராகு காலம் 1:30 முதல் 3 வரையிலும், இரவு 10:30 முதல் 12 வரையிலும். குளிகை 9 முதல் 10:30 வரையிலும், இரவு 1:30 முதல் 3 வரையிலும். யமகண்டம் 6 முதல் 7:30 வரையிலும், இரவு 10:30 முதல் 12 வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. காலை 10:11 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அமிர்த யோகம் வருகின்றது. கரணன் 3 முதல் 4:30 வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் தெற்கு, பரிகாரம் தைலம். சந்திராஷ்டமம் பூரட்டாதி மற்றும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 10:11 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது கவனமாகவும் இருங்க. சில விஷயங்கள்ல நீங்க விட்டு கொடுத்து செல்ல வேண்டியதும் இருக்கும். மன உளைச்சல்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நிதானமாக இருப்பதும் நல்லது. பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். குறித்த நேரத்தில் வேலைகளை முடிப்பது என்பது சற்று சிரமமாகவும் இருக்கும். தவறுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமாகவும் இருங்க. திருமண உறவில என்று உங்கள் துணை இடத்துல ஈகோ போன்ற பிரச்சனைகளை விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. உறவில நல்லிணக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்கு அவர்களுடைய கருத்துக்களுக்கு முக்கியத்துவமும் தருவதும் நல்லது தாங்க. தேவையற்ற முன்கோபங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு வீட்டு பராமரிப்பு மற்றும் புதுப்பிப்பது போன்றவற்றிற்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். சில தேவையற்ற செலவுகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. பெரிய அளவில் ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. சின்ன சின்ன உடல் உபாதைகளும் ஏற்பட்டு நீங்கும். இன்று வேலை விஷயமாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளவும் செய்வீங்க. இது சாதகமாகவும் அமையும். நினைத்த வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். எந்த விஷயமாக இருந்தாலுமே ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகளை பேசி தீர்த்தும் கொள்வீங்க. குடும்பம் சம்பந்தப்பட்ட முக்கியமான முடிவுகளை நிதானமாக எடுப்பதும் நல்லது. ஏதாவது குறை இருந்தாலுமே பின்னர் நிவர்த்தியாகவும் செய்யும். வியாபாரத்துல லாபமும் இருக்கும். வருமானத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களுடைய விஷயத்துல நிதானமாக பேசி முடிவுகள் எடுப்பதும் நல்லது. வெளியூர் பயணங்கள்ல இருந்து வந்த சிரமங்களும் நீங்கும். வேலை விஷயங்கள்ல சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. உறவினர்கள் உதவிகள் கேட்டும் வருவாங்க. வெளியூர் பயணங்கள்ல அலைச்சல்களும் இருக்கும். வியாபாரத்துல பணவரவும் இருக்கும். ஆன்லைன் சூதாட்டங்கள் பக்கம் செல்லவும் வேண்டாம். புதிய நண்பர்களும் குடும்ப விஷயத்துல பேச அனுமதிக்கவும் வேண்டாம். வெளியூர் பயணங்களுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தள்ளிப்போய் கொண்டு இருந்த பயணங்கள் கூடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். இன்று பிள்ளைகள் குடும்ப சூழ்நிலைகள் அறிந்தும் செயல்படுவாங்க. அனாவசியமான செலவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வியாபாரத்துல வேலையாட்கள் கடமை உணர்வுடனும் செயல்படுவாங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்கள் உங்களுடைய வேலைகளை பகிர்ந்தும் கொள்வாங்க. நினைத்தது நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இன்று எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். தேவையான அளவு பணமும் கையில இருக்கும். சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களுடைய வருகையினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். மாலையில நண்பர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். அலுவலகத்துல பணிகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல பணியாளர்களினாலும் பங்குதாரர்களினாலும் சின்ன சின்ன சங்கடங்களை சமாளிக்க வேண்டியதும் இருக்கும். சக வியாபாரிகளினால மனதுல சஞ்சலங்களும் ஏற்பட்டு நீங்கும். அவர்களிடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. உங்கள் அன்பிற்கு உரியவர்களை சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புரிந்துணர்வுகளும் இருக்கும். இன்று பிறருடைய யோசனைகளை நீங்க கவனமாக கேட்பதும் நல்லது தாங்க.
பணியிடத்திலோ அலுவலகத்திலோ குழுவாக செய்யக்கூடிய வேலைகள் இப்பொழுது நல்லபடியாகவும் முடியும். அக்கம் பக்கம் வீட்டாருடைய ஆதரவுகளும் இருக்கும். சேமிப்பது தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். கலைப்பணிகளில் ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். புதிய ஒப்பந்தங்கள் சாதகமாகவும் அமையும். இன்று பணி மாற்றம் தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். புதுமையான விஷயங்கள்ல ஆர்வத்தையும் காட்டுவீங்க. இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவுகளும் அதிகரிக்கும். வாகனத்துல செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒப்பந்தங்களும் கூடி வரும். தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். தாய்வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய வளர்ச்சிக்கு உகந்த நாள் என்றும் கூறலாம். மகிழ்ச்சியான புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும். பணியில காணப்படுகின்ற வளர்ச்சி உங்களுக்கு மகிழ்ச்சியாகவும் திருப்திகரமாகவும் இருக்கும். இன்று உங்கள் துணையிடத்துல இனிமையான வார்த்தைகளை பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நல்ல புரிந்துணர்வுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பண வரவும் செலவும் அடுத்தடுத்து வந்தாலும் சமாளிக்கவும் செய்வீங்க. பயனுள்ள வகையில பணத்தை செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். அமைதியான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. இன்று ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. சிறப்பான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். தொழில் துறையில முன்னேற்றமும் இருக்கும். வருமானத்திற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மறைமுக எதிர்ப்புகளும் விமர்சனங்களும் ஏற்பட்டு நீங்கும். இன்று குடும்பம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து எடுப்பதும் நல்லது. பிள்ளைகளுடைய நலன்ல அக்கறையும் காட்டுவீங்க. வேலை இடங்கள்ல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். தாமதங்களும் நீங்கும். ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழிலுக்கு நண்பர்கள் உதவிகளும் செய்வாங்க. உறவினர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. எடுத்த காரியங்கள்ல கவனமாக ஈடுபடுவதும் நல்லது. வெளியூர் பயணங்கள்ல இருந்து வந்த சிரமங்களும் நீங்கும். இணையதள மோசடிகள்ல சிக்கிக் கொள்ளவும் வேண்டாம். வரவு செலவு கணக்குகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. சில ஆடம்பர செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிர்பார்த்த வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். இன்று உங்கள் தாய் தந்தையருக்கு உடல் ஆரோக்கிய பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரத்துல புதிய பங்குதாரர்களை சேர்க்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல சூழ்ச்சிகளை முறியடிக்கவும் செய்வீங்க. பழைய நினைவுகள்ல ஒன்று இப்பொழுது நினைவுக்கு வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது இனிமையான சூழ்நிலைகளையும் ஏற்படுத்துவதாகவும் இருக்கும். புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். உடல் ஆரோக்கியத்துல இருந்து வந்த பாதிப்புகளும் நீங்கும். குடும்பத்துல உறவினர்களுடைய வருகையினால சில செலவுகள் ஏற்பட்டாலுமே மகிழ்ச்சியான செலவுகளாகவும் இருக்கும். தாய்வழி உறவினர்களிடத்துல எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். குடும்பத்துல உறவினர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. வியாபாரத்துல பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். பெரிய அளவுல பிரச்சனை என்று எதுவும் இருக்காது. இன்று உங்களுடைய தைரியமும் தன்னம்பிக்கையும் மற்றவர்களினால பாராட்டவும் படும். குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். அத்தியாவசியமான பொருட்களை வாங்கவும் செய்வீங்க. உங்களுடைய நேரத்தையும் பணத்தையுமே கவனமாக செலவிடுவதும் நல்லது. மூத்த குடும்ப உறுப்பினர்களுடன் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்தும் கொள்ளுங்க. அவர்களுடைய கருத்துக்களையும் கேட்பது உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். பணிகளை திறமையாக கையாளவும் செய்வீங்க. நண்பர்களுடைய வழியில ஒத்துழைப்புகளும் இருக்கும். வெளியூர் பயணங்களினால புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய வேலை சார்ந்த எண்ணங்கள் சாதகமாகவும் அமையும். வியாபாரத்துல மேன்மையான சூழலும் உண்டாகும். வெளிவட்டார தொடர்புகளும் அதிகரிக்கும். உழைப்பிற்கு உண்டான மதிப்பும் மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பாராத செலவுகளினால கையிருப்பும் குறையலாம். ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையும் உண்டாகும். தாய்வழி உறவினர்களினால அனுகூலமும் உண்டாகும். மிருகசரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறந்த நாளாகவும் இருக்கும். இன்று வளர்ச்சியும் இருக்கும். பொறுமையாக இருப்பதன் மூலமாக இன்றைய நாளை ஒரு நல்ல நாளாகவும் ஆக்கியும் கொள்வீங்க. பணியிடத்துல மன உளைச்சல்களும் இருக்க தங்க செய்யும். கூடுதல் சுமைகளை சுமக்க வேண்டியதும் இருக்கும். திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல உங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. அவர்களிடத்துல மனம் விட்டு பேசக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு அமைதியாகவும் பொறுமையாகவும் கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். நிதி வளர்ச்சிக்கு உகந்த வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணத்தை கவனமாக கையாள்வதும் நல்லது. இன்று மற்றவர்களுக்கு பணத்தை தரும் பொழுதும் கவனமாக எண்ணி தருவதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உங்கள் தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்குங்க. இது அவசியமான செலவுகளாகவும் இருக்கும். மேன்மையான பலன்களும் கிடைக்க பெறுவீங்க. வியாபாரத்தை நல்ல முறையில் நடத்தவும் செய்வீங்க. தொழில் வாய்ப்புகளும் வந்து சேரும். குடும்ப விஷயங்கள்ல நிதானமாகவும் செலவு செய்வதும் நல்லது தாங்க. முடிவுகள் எடுக்கும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. தொழில ஏற்பட்டு இருந்த விமர்சனங்களும் மறைமுக எதிர்ப்புகளும் நீங்கும். பணவரவும் இருக்கும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. எடுத்த காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகும். புகழும் செல்வாக்கும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தொழிலுக்கு பண உதவிகளும் கிடைக்க பெறுவீங்க. உறவினர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. மற்றவர்களுடைய விஷயத்துல தலையிடவும் வேண்டாம். சில ஆடம்பர செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வாகனங்கள்ல சென்று வரும் பொழுது எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. அதிக வட்டிக்கு ஆசைப்படவும் வேண்டாம். இரவு நேர பயணங்களின் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது தாங்க. சவால்கள் விவாதங்கள்ல வெற்றி பெற்றுவிடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. அதிகார பதவியில இருக்கிறவங்க அறிமுகமாவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அரசால் அனுகூலமும் உண்டாகும். வியாபாரத்துல எதிர்பாராத தன லாபத்தையும் பெறலாம். உத்தியோகத்துல சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். மாணவர்களுக்கு கல்வியில கூடுதல் கவனத்துடன் படிப்பதும் நல்லது தாங்க. தேவையற்ற மன சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இப்பொழுது நீங்கள் எடுக்கக்கூடிய புதிய முயற்சிகள் வெற்றிகரமாகவும் முடியும். இப்பொழுது தொடங்குகின்ற வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். உங்களுடைய முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணை பக்க பலமாகவும் இருப்பாங்க. எதிர்பாராத தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்களுடைய வகையில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். அலுவலகத்துல சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படும் என்றாலும் பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். இன்று உங்களுக்கான பாராட்டுகளும் கௌரவமும் வந்து சேரும். அரசாங்க வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். வணிக கூட்டாளிகள் உங்களுக்கு ஆதரவாகவும் இருப்பாங்க. உங்கள் மனைவி இடத்துல இருந்து முழு ஆதரவுகளும் இருக்கும். கடன் சுமையும் குறையும். முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. செலவுகளை திட்டமிட்டு செய்வதும் நல்லது தாங்க. இன்று பணிகள் தொடர்பாக சிறந்த செயலாற்றலுடனும் காணப்படுவீங்க. உங்களுடைய அணுகுமுறை நல்லபடியாகவும் இருக்கும். இழுபறியாக இருந்து வந்த வேலைகளையுமே நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. நண்பர்களுடைய வழியில ஒத்துழைப்புகளும் இருக்கும். அரசு சம்பந்தமான செயல்பாடுகள் சாதகமாகவும் அமையும். தந்தையின் வழியில ஒத்துழைப்புகளும் இருக்கும். தன வரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. செயல்பாடுகள்ல ஆளுமை திறனும் மேம்படும். பழைய வாகனங்களை சீர் செய்தும் விடுவீங்க. சுப நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகள்ல முன்னேற்றமும் உண்டாகும். இன்றைய நாள் நீங்கள் லட்சுமி நரசிம்மரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வாழ்க்கை துணையின் வழியில பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு தனவரவும் இருக்கும். புதிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். அதிகாரிகளினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உணர்ச்சி வசப்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. அவ்வப்பொழுது பாதுகாப்பற்ற உணர்வுடனும் இருப்பீங்க. இன்றைய நாளை ஒரு மகிழ்ச்சிகரமான நாளாகவும் ஆக்கியும் கொள்வீங்க. வளர்ச்சி நல்லபடியாகவும் இருக்கும். பணிகளை கையாளும் பொழுது சற்று பொறுமையாக இருப்பதும் நல்லது. தவறுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. என்று மனதில் சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மன அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். கடன்கள்ல இருந்து வெளிப்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது.
பழைய கடன்களை தந்து முடிக்கவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். தொண்டை எரிச்சல் மற்றும் தலைவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். அதிக நீரை எடுத்துக் கொள்வதும் நல்லது தாங்க. சில யோகமான வாய்ப்புகளும் வந்து சேரும். வியாபாரம் வெற்றிகரமாகவும் நடைபெறும். தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும். மற்றவர்களினுடைய மறைமுக எதிர்ப்புகளும் விமர்சனங்களும் மாறும். குடும்ப பிரச்சனைகளை மனம் விட்டு பேசக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை இடங்கள்ல பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளும் நடைபெறும். வாகன யோகத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். பெரியவர்களுடைய ஆசீர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. நினைத்த காரியங்கள் நல்லபடியாகவும் நடைபெறும். பெயரும் புகழும் உண்டாகக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். தொழிலுக்கு உறவினர்கள் உதவிகரமாகவும் இருப்பாங்க. குடும்பத்தினருடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். தேவையான பண உதவிகளும் இருக்கும். அவசரப்பட்டு எந்த ஒரு வேலையிலுமே இறங்கிவிடவும் வேண்டாம். சில நேரங்கள்ல எடுத்தறிந்து பேசிவிடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணம் கொடுக்கல் வாங்கல்கள்ல எச்சரிக்கையாகவும் இருங்க. வேலை இடங்கள்ல அனாவசியமாக பேசவும் வேண்டாம். ஆரோக்கியத்துல அலட்சியமாக இருக்கவும் வேண்டாங்க. கவனமாக பேசுவதும் நல்லது. இன்று குடும்பத்தினருடைய வார்த்தைகளை கவனமாக கேட்பதும் நல்லது. குடும்பத்துல நிம்மதியும் இருக்கும். இழுபறியாக இருந்து வந்த வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். வியாபாரத்துல போட்டிகளும் குறையும். உத்தியோகத்துல சக ஊழியர்கள் உதவிகளும் செய்வாங்க. உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாக கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அனுகூலமான நாளாகவும் இருக்கும். அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். தந்தை இடத்துல எதிர்பார்த்த பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சிலருக்கு வீண் செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாழ்க்கை துணையின் தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. வேலை விஷயமாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபமும் இருக்கும். சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். இன்றைய நாள் நீண்ட நாட்களாக தேங்கி இருந்த பணமும் கைக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய உறவுகள் மற்றும் நண்பர்களும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அரசியல் மற்றும் சமூக துறைகள்ல இருக்கிறவங்களுக்கு வெற்றியும் உண்டாகும். விடாமுயற்சியுடன் செயல்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பாராத சில செலவுகளினால நெருக்கடிகளும் ஏற்படலாம். உறவினர்கள் இடத்துல அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. முயற்சிக்கு உண்டான நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபார ரீதியாக சில கொள்முதல்கள் செய்யக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய கடிவான பேச்சுக்களினால நன்மதிப்புகளும் உண்டாகும். அலுவலக பணிகள்ல ஏற்ற இறக்கங்களும் இருக்கும். என்ற காலம் தவறி உணவு உண்பதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது தாங்க. நேரத்திற்கு சாப்பிடுவதும் நல்லது. இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஏற்ற இறக்கமான நாள் என்றும் கூறலாம். சகோதரர்களுடைய வகையில் எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் கூடுதலாக உழைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று திரைப்படங்கள் பார்ப்பது, பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் ஈடுபடுவது போன்றவற்றின் மூலமாக மன அமைதியாகவும் உணர்வீங்க. பணியிட சூழ்நிலைகள் சிறப்பாகவும் இருக்கும். பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். உங்கள் துணையுடனான தகவல் பரிமாற்றத்துல கவனமாகவும் இருங்க. இன்று உங்கள் துணை இடத்துல விட்டு கொடுத்து பேசுவதும் நல்லது. நிதி நிலையை பொறுத்தளவிற்கு ஏற்ற இறக்கங்களும் இருக்கும். பண இழப்பிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று இதனை கண்காணித்துக் கொண்டு இருப்பதும் நல்லது. மற்றவர்களை நம்பி நிதி சம்பந்தப்பட்ட பொறுப்புகளை ஒப்படைக்கவும் வேண்டாம். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். கால்வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது தாங்க. வேலை மற்றும் வியாபாரங்கள்ல கவனமாகவும் இருங்க. சில உயர்வான காரியங்களை இப்பொழுது செய்யக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பாராத உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தொழிலுக்கு சில உதவிகளும் இருக்கும். வியாபாரம் சிறப்பாகவும் நடைபெறும். கையில பணமும் இருக்கும். குடும்ப விஷயங்கள்ல நிதானமாக யோசித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. சின்ன சின்ன குழப்பங்களும் இருக்கும். ஆனால் எந்த விதமான பாதிப்பும் இருக்காது. வெளியூர் பயணங்களின் பொழுது கொண்டு செல்லும் பொருட்களை பத்திரப்படுத்திக் கொள்வதும் நல்லது. தொழில வருமானமும் இருக்கும். லாபத்தையும் பார்த்து விடலாம். மதிப்பும் மரியாதையும் உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில் துறைகள்ல நிறை குறைகளை புரிந்து செயல்படுவதும் நல்லது. எதிர்கால திட்டமிடுதல்களில் ஈடுபடவும் செய்வீங்க. குழந்தைகளுடைய வழியில சின்ன சின்ன மனசஞ்சலங்களும் ஏற்பட்டு நீங்கும். கவனமாக முடிவுகள் எடுப்பதும் நல்லது தாங்க.
வரவு செலவு கணக்குகளை சரியாக பயன்படுத்தியும் கொள்வீங்க. குறித்த நேரத்துல வேலைகளை முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனதளப்பட்டதை வெளிப்படையாக பேசும் பொழுது சூழ்நிலைகளை அறிந்து பேசுவதும் நல்லதுதாங்க. இன்றைய நாள்ல நினைத்த வேகத்துல சில வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. தடைகளும் தாமதங்களும் நீங்கும். வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கவனமாகவும் இருங்க. வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. உத்தியோகத்துல அதிகாரிகளினால அலைச்சல்களும் ஏற்படலாம். சகிப்புத்தன்மையுடன் செயல்படுவதும் நல்லது. இன்றைய நாள்ல நீங்க சுறுசுறுப்பாக செயல்பட்டு சில முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு உற்சாகமான நாளாகவும் இருக்கும். சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. உறவினர்களுடைய வருகையினால குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து இருந்த பணமும் கைக்கு வந்து சேரும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். மற்றவர்களிடத்துல மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடும் என்பதனால வீண் விவாதங்கள்ல ஈடுபடவும் வேண்டாம். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் இப்பொழுது நல்லபடியாக தங்க இருக்கும். இன்று எதிரிகளுடைய விஷயத்துல கவனமாகவும் இருங்க. ஏதாவது சூழ்ச்சிகளும் உங்களை சுற்றி நடைபெறுவதற்குரிய வாய்ப்பும் இருக்கின்றது. பணியிடத்திலும் அலுவலகத்திலும் புதிய பொறுப்புகளும் வந்து சேரலாம். உங்களுடைய படைப்பு திறனும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஆர்வத்துடனும் இருப்பீங்க. ஒன்றுக்கும் மேற்பட்ட பணிகளை செய்யக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. குழந்தைகளுடைய வழியில அனுசரித்து செல்வதும் நல்லது. வெளியூர் சார்ந்த பயணங்கள் கூடியும் வரலாம். வாகன பயணங்களின் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. எண்ணிய சில பணிகள்ல மாற்றங்களையும் செய்வீங்க. ஜாமீன் விஷயங்கள்ல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. சில சஞ்சலமான சிந்தனைகளினால முடிவுகள் எடுப்பதில் தாமதங்களும் ஏற்படலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன தாமதங்களும் ஏற்படலாம். புதிய முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய வளர்ச்சி நல்லபடியாகவும் இருக்கும். முன்னேற்றத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிறப்பான திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. தொழில் சார்ந்த அணுகுமுறையின் மூலமாக வெற்றியும் உண்டாகும். பணியின் பெயரையும் புகழையும் சம்பாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியிட சூழ்நிலைகள் சிறப்பாகவும் இருக்கும். உங்களுக்கான அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்தும் கொள்வீங்க. ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவும் இருக்கும். சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உங்களிடத்துல காணப்படுகின்ற ஆற்றலின் காரணமாக இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. சில வெற்றிகரமான பலன்களும் இருக்கும். வேலை விஷயங்கள்ல எச்சரிக்கையாகவும் நிதானமாகவும் முடிவுகள் எடுப்பதும் நல்லது. குடும்பம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நீங்க பேசி தீர்த்து கொள்ளவும் செய்வீங்க. சில பிரச்சனைகள்ல இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல லாபமும் வருமானமும் இருக்கும். வேலை இடங்கள்ல உங்களுடைய தேவைகளும் உணரவும் படும். பெரியவர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். சிறப்பான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். தன லாபத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாகன யோகங்களும் இருக்கும். பதவி மாற்றத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளிநாட்டுல இருந்து உதவிகளும் வந்து சேரும். உறவினர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. குறித்த நேரத்திற்கு முன்பாகவே வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. மற்றவர்களுடைய பேச்சுக்களை அதிகமாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். ஆன்லைன் சூதாட்டங்கள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தொலைபேசியில வருகின்ற ஆசை வார்த்தைகளை நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். பங்கு பரிவர்த்தனைகள்ல நிதானமாக செயல்படுவதும் நல்லது. மறைமுக விமர்சனங்களும் தாழ்வு மனப்பான்மையும் ஏற்பட்டு நீங்கும். உறவினர்கள் நண்பர்கள் இடத்துல சின்ன சின்ன நெருடல்களும் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரத்துல போட்டிகளையும் தாண்டி லாபத்தையும் பார்த்து விடலாம். உத்தியோகத்துல சக ஊழியர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். கூடுதலாக உழைக்க வேண்டியதும் இருக்கும். புதிய முயற்சிகள்ல நீங்க ஈடுபடவும் செய்யலாம். அதே சமயத்துல வழக்கமான பணிகளிலும் கவனமாக இருப்பதும் நல்லது. சிலருக்கு மனதுல இனம் தெரியாத சோர்வும் ஏற்பட்டு நீங்கும். வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று பிள்ளைகளினால செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அதிகாரிகள் இடத்துல பேசும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல முன்னேற்றமும் இருக்கும். பணியாளர்களை அனுசரித்து செல்வதும் நல்லதுதாங்க. நண்பர்களுடன் தேவையற்ற பிரச்சனைகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமாக பேசுவதும் நல்லது. உங்களை சுற்றி இருப்பவர்களை பற்றி அறிந்தும் கொள்வீங்க.
வேலையில சின்ன சின்ன மாற்றங்களையும் செய்வீங்க. சக ஊழியர்கள் மற்றும் மேலதிகாரிகளுடைய ஆதரவுகளும் இருக்கும். நிலுவையில இருக்கின்ற வேலைகளை முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல உழைப்பிற்கான லாபத்தையும் பார்த்து விடலாம். உறவினர்களுடைய வழியில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். வருமானத்திற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிறமொழி பேசுகின்ற மக்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. நீண்ட தூரம் கண் விழிப்பதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. தம்பதிகளுக்கு இடையே அனுசரித்து செல்வதும் நல்லது. இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபமும் உண்டாகும். அவசரமான முடிவுகள் எடுப்பதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. வாழ்க்கை துணையிடத்துல அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது உங்களுக்கு சாதகமாகவும் அமையும். யதார்த்தமான அணுகுமுறையுடனும் இருப்பதும் நல்லது தாங்க. இசை விழாக்கள்ல பங்கு கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு ஆறுதலையும் ஏற்படுத்தும். முறையான திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. நேரத்திற்கு செயல்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எந்த ஒரு வேலையுமே எளிமையாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லதுதாங்க. தேவையற்ற கோபங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். உங்கள் துணை இடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணப்புழக்கம் நன்றாகவும் இருக்கும். பண இழப்பு என்று எதுவும் இருக்காது. கவனமாக கையாள்வதும் நல்லதுதாங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு ஆரோக்கிய பிரச்சனை என்று எதுவும் இருக்காதுங்க. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. வேலை விஷயங்கள்ல கண்ணும் கருத்துமாகவும் இருப்பீங்க. தொழிலும் சுறுசுறுப்பாகவும் நடைபெறும். இன்று மேன்மையும் உண்டாகும். சிறப்பாகவும் செயல்படுவீங்க. செல்வாக்கும் அதிகரிக்கும். புதிய தொழில் சம்பந்தப்பட்ட முயற்சிகள்ல இறங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசாங்க உதவிகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. பண வரவு செலவு கணக்குகள்ல கவனமாகவும் இருங்க. நிதி விஷயங்கள்ல சின்ன சின்ன சிரமங்களும் ஏற்பட்டு நீங்கும். திடீர் செலவுகள் உங்களை திக்குமுக்காடவும் செய்துவிடலாம். வீட்டை கவனமாக பூட்டிவிட்டோமா என்பதை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. இரவு நேர பயணங்களின் பொழுது கவனமாகவும் இருங்க. பணம் கொடுக்கல் வாங்கல்கள்ல நிதானமாக இருப்பதும் நல்லது. கடந்த கால இனிமையான அனுபவங்களை எல்லாமே இப்பொழுது நினைத்து பார்ப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்களினால நல்ல பலனும் கிடைக்கப் பெறுவீங்க. விசேஷங்களை முன்னின்று நடத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாகன வசதிகளும் பெருகும். வியாபாரத்துல விஐபிக்களும் வாடிக்கையாளர்கள் ஆவாங்க. உத்தியோகத்துல தைரியமாக சில முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. சிந்தனை திறனுடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு உற்சாகத்தை தரக்கூடிய நாளாகவும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சியான உரையாடல்களும் நடைபெறும். வாழ்க்கை துணையின் விருப்பத்தை அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகள் பிடிவாதம் பிடித்தாலும் விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லது. அலுவலகத்துல அதிகாரிகள் இடத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பங்குதாரர்களின் இடத்துல ஆதரவுகளும் இருக்கும். பழைய பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட விதத்துல நல்ல தீர்வையும் காணலாம். சேமிப்புகள் சார்ந்த சிந்தனைகளும் அதிகரிக்கும். மனதில் இருந்து வந்த கவலைகளும் நீங்கும். கல்வி பணிகள்ல முன்னேற்றமும் இருக்கும். சுபகாரிய செய்திகளின் மூலமாக மகிழ்ச்சியான தருணங்களும் ஏற்படலாம். சமூக பணிகள்ல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட சிக்கல்களும் குறையும். கலைப்பொருட்களின் சேர்க்கைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனை திறனும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். புதிய முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. அரசாங்க வேலைகள் இப்பொழுது அனுகூலமாகவும் முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய முன்கோபத்தினை தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. உங்களுடைய உணர்வுகளை கண்காணித்துக் கொண்டு இருப்பதும் நல்லது. நேர்மையான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. மற்றவர்களிடத்துல இனிமையான பேச்சுக்களை பேசுவதும் நல்லது. பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். பணியின் பொழுது சின்ன சின்ன சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க வேண்டியதும் இருக்கும். மேலதிகாரிகள் ஆதரவாகவும் இருப்பாங்க. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் காணப்படும். உங்கள் துணை இடத்துல விட்டு கொடுத்து பேசுவதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணப்புழக்கமும் இருக்கும். சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது தவிர்க்க முடியாத செலவுகளாகவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் நீங்க மன உளைச்சல்கள்ல இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு தூக்கமின்மை போன்ற பாதிப்புகளும் ஏற்படலாம். தேவையற்ற சிந்தனைகளை தவிர்த்தும் கொள்ளுங்க. மன அமைதியை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. தொழில் சம்பந்தமாக சில முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. இதற்கு உடன் இருப்பவர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். முக்கியமான வேலைகளை முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல முன்னேற்றமும் இருக்கும். தொழில்ல வருமானத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வங்கி இருப்பும் உயரும். உங்களுடைய புத்திசாலித்தனத்தினால வியாபாரத்தை பெருக்கவும் செய்வீங்க. போட்டிகளும் பொறாமைகளும் நீங்கும். நோய் நொடியில இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். பயிர் தொழில முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். லாபமும் இருக்கும். நினைத்தது நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உடல் சோர்வுல இருந்து விடுபடவும் செய்வீங்க. மன சோர்வும் நீங்கும். அரசாங்க அதிகாரிகள் இடத்துல நட்பும் உண்டாகும். வீட்டுல நடைபெற இருக்கின்ற குழப்பங்களுக்கு மன அமைதியை கெடுத்துக் கொள்ளவும் வேண்டாம். தொழில கவனத்தை செலுத்துவதும் நல்லது. பெரிய தொகைகளை வங்கிக்கு கொண்டு செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லதுதாங்க. லாபமும் இருக்கும். போன்ல வருகின்ற ஆசை வார்த்தைகளை நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாங்க. யாருக்கும் அவசரப்பட்டு பணம் கொடுக்கவும் வேண்டாம். உங்களுடைய செயல்கள்ல வேகத்தையும் காட்டுவீங்க. சிலர் உங்களை நம்பி முக்கியமான பொறுப்புகளை ஒப்படைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல கூடுதல் லாபத்தையும் பெறலாம். உத்தியோகத்துல தலைமையினுடைய நம்பிக்கையை பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சாதித்து காட்டக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். புதிய முயற்சிகள் அனுகூலமாகவும் முடியும். உறவினர்களுடைய வருகையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். வேறு விஷயமாக சில பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எதிரிகள் பணிந்தும் செல்வாங்க. எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த மறைமுக தொல்லைகளும் நீங்கும். அலுவலகத்துல பணிச்சுமை குறைவதனால உற்சாகத்துடனும் இருப்பீங்க. வியாபாரத்துல பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளையும் பெற்றுவிடலாம். பொருளாதாரத்துல முன்னேற்றமும் இருக்கும். உத்தியோக ரீதியான பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சமூக பணிகள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். கல்வியில இருந்து வந்த ஆர்வமின்மையும் குறையும். எண்ணங்கள்ல தெளிவும் உண்டாகும். உறவினர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. கால்நடை வியாபாரத்துல லாபத்தையும் பார்த்து விடலாம். இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமின்மையும் குறையும். சகோதரர்களுடைய வகையில செலவுகளும் ஏற்படலாம். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு லாபமும் அதிகரிக்கும். புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சின்ன சின்ன சவால்களை எதிர்கொள்ள வேண்டிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதுல கவனமாகவும் இருங்க. பணிகளை கையாளும் பொழுது கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. வேலைகள் அடுத்தடுத்து இருப்பது உங்களுக்கு சற்று சங்கடத்தையும் ஏற்படுத்தலாம். இதனை சாமர்த்தியமாக கையாள்வதும் நல்லது. இன்று திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் காணப்படும். உங்கள் துணை இடத்துல நல்ல புரிந்துணர்வுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். நிதியை பொறுத்தளவிற்கு சின்ன சின்ன ஏற்றத்தாழ்வுகளும் இருக்கும். பணத்தை கவனமாக கையாள்வதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு குளிர்ச்சியான உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. இன்று சில நன்மைகளும் வீடு தேடியும் வரலாம். வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். செல்வாக்கும் அதிகரிக்கும். எந்த ஒரு விஷயத்திலுமே நிதானமாக ஆலோசித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. குடும்ப விஷயங்கள்ல அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். சின்ன சின்ன குறைகளும் இருக்குங்க. எந்த ஒரு சிக்கல்களும் இருக்காது. பொருளாதார வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பழைய கடன்களை தந்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று பேரும் பெருமையும் உண்டாகும். செல்வாக்கும் அதிகரிக்கும். ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழிலை நல்லபடியாக நடத்தவும் செய்வீங்க. வருமானத்தை பெருக்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்கள் உதவிகளும் செய்வாங்க. வியாபாரத்துல இருந்து வந்த பாதிப்புகளும் நீங்கும். வெளிநாட்டுல இருந்து வரவேண்டிய உதவிகளும் சாதகமாகவும் அமையும்.
வாகனங்கள்ல சென்று வரும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லதுதாங்க. மற்றவர்களுடைய ஆசை வார்த்தைகளை நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். இரவு நேர பயணங்களின் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே மனம் விட்டு பேசக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கைமாறாக வாங்கி இருந்த பணத்தை திரும்ப தந்து முடித்து விடுவீங்க. வியாபாரத்துல பாக்கியங்களை வசூல் செய்து விடுவீங்க. உத்தியோகத்துல புதிய அதிகாரிகள் உங்களை சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சில அதிரடியான மாற்றங்களை தரக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சிகள்ல ஈடுபடவும் வேண்டாம். வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். பிள்ளைகளினால பெருமையும் உண்டாகும். தந்தையின் வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். அலுவலகத்துல வழக்கமான போக்கும் காணப்படும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். திட்டமிட்டு இருந்து வந்த வேலைகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. எண்ணிய முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சகோதரர்களுடைய வழியில ஒத்துழைப்புகளும் இருக்கும். பழைய நண்பர்களிடத்துல இருந்து வேறுபாடுகளும் நீங்கும். புதுமையான விஷயங்கள்ல ஆர்வத்தையும் காட்டுவீங்க. தந்தையின் வழியில உதவிகளும் இருக்கும். தவறிப்போன சில பொருட்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில திருப்பங்களும் ஏற்படலாம். மாற்றங்கள் உண்டாகக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் லட்சுமி நரசிம்மரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் உண்டாகும். நண்பர்களுடைய வழியில சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். மனதுல சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். பயணங்களினால அனுகூலமான போக்கும் காணப்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் முயற்சியுடனும் தன்னம்பிக்கையுடனும் வெற்றி பெறக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க என்ற அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புன்னகையான முகத்துடனும் வேலைகளையும் செய்வீங்க. உங்களுடைய முயற்சிகள் மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடும். திருமண உறவுல குடும்பத்துல அன்புடனும் அனுசரணையுடனும் இருப்பீங்க. உங்கள் துணை இடத்துல ஒற்றுமையும் உண்டாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை சுதந்திரமாகவும் இருக்கும். உங்களுடைய சேமிக்கின்ற ஆற்றல் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. சிறப்பாக செயலாற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சில நல்ல விஷயங்களும் நடைபெறும். குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. எந்த ஒரு விஷயத்திலுமே நிதானமாகவும் முடிவுகள் எடுப்பதும் நல்லது. நினைத்த காரியங்கள் நல்லபடியாகவும் நடைபெறும். பதவி உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. செல்வாக்கும் அதிகரிக்கும். வங்கி கடன்களை தந்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்தை திட்டமிட்டு நடத்தவும் செய்வீங்க. உறவினர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். சில நேரங்கள்ல சோம்பேறித்தனமான போக்கினை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. நாளை பார்த்துக் கொள்ளலாம் என்று எந்த ஒரு வேலையையுமே தள்ளி போடவும் வேண்டாம். வரவு செலவு கணக்குகள்ல கவனமாகவும் இருங்க. அவசரப்பட்டு யாருக்கும் எந்த விதமான வாக்குறுதிகளையும் தரவும் வேண்டாம். உறவினர்களுடைய விஷயத்துல இருந்து ஒதுங்கி இருப்பதே நல்லது. புதிய முயற்சிகள் தள்ளி போய் தாங்க முடியும். மற்றவர்களுக்கு உதவிகள் செய்ய போய் அது தவறாக முடியாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. வீண் தொந்தரவுகள்ல சிக்கிக் கொள்ளவும் வேண்டாம். வியாபாரத்துல பழைய சரக்குகளை போராடியாவது விற்று தீர்க்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல மற்றவர்களுடைய வேலைகளையும் நீங்கள் சேர்த்து பார்க்க வேண்டியதும் இருக்கும். நிதானம் தேவைப்படக்கூடிய நாளாகவும் அமையும். புதிய முயற்சிகளை இப்பொழுது நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். தேவையான அளவு பணமும் கையில இருக்கும். சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாகனத்துல சென்று வரும்பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. தாய் தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. உங்களுடைய முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணை ஆதரவாகவும் இருப்பாங்க. அலுவலகத்துல அதிகாரிகள் அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வாங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பணியாளர்களினாலும் பங்குதாரர்களினாலும் செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திட்டமிட்ட காரியங்கள்ல எண்ணிய முடிவுகளையும் எடுப்பீங்க. சகோதரர்களுடைய வழியில ஒத்துழைப்புகளும் இருக்கும். பழைய நண்பர்களிடத்துல இருந்து வேறுபாடுகளும் நீங்கும். புதுமையான விஷயங்கள்ல ஆர்வமும் உண்டாகும். தந்தையின் வழியில உதவிகளும் இருக்கும். தவறிப்போன சில பொருட்கள் மீண்டும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில திருப்பங்களின் மூலமாக மாற்றங்களும் உண்டாகும். இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தாய்மாமனுடைய வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புரிதல்களும் மேம்படும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது.
அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல சுய வளர்ச்சிக்கு உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். நேர்மையான முயற்சிகளினால இப்பொழுது விரும்புகின்ற பலன்களையும் பெறலாம். நேர்மையாகவும் நல்ல சிந்தனைகளுடனும் இருப்பீங்க. பணியிடத்துல வளர்ச்சி நல்லபடியாகவும் இருக்கும். உங்களுடைய முயற்சிகளின் மூலமாக நற்பெயரையும் பெற்றுவிடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவிலை என்று உங்கள் துணையிடத்துல சுமூகமான உறவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். செலவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில மங்களகரமான நிகழ்ச்சிகள்ல பங்கு கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கையில பணமும் இருக்கும். இது உங்களுக்கு போதுமானதாகவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. சிலருக்கு தலைவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். வெற்றிகரமாக வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. எந்த ஒரு செயலிலுமே ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து எடுப்பதும் நல்லது. குடும்ப விஷயங்களை வெளியில பேசவும் வேண்டாம். மனைவி குழந்தைகளுடைய மனப்போக்கினை அறிந்து செயலாற்றுவதும் நல்லது. சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. வியாபாரத்துல வெற்றிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கையிருப்பும் அதிகரிக்கும். சிறப்பாகவும் செயலாற்றவும் செய்வீங்க. திட்டமிட்டு நிதானமாக செயல்படுவதும் நல்லது. உறவினர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். நண்பர்களும் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. எதிலும் அவசரப்பட்டு முடிவுகள் எடுக்கவும் வேண்டாம். அடுத்தவர்களுடைய பேச்சுக்களை எளிமையாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். ஆன்லைன் சூதாட்டங்கள்ல ஆசைப்படவும் வேண்டாம். பங்கு பரிவர்த்தனைகள்ல நிதானமாக இருப்பதும் நல்லது. சரியான நேரத்திற்கு வேலைகளை முடிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. மற்றவர்களுக்கு உங்களுடைய வேலைகள் ஒரு உதாரணமாகவும் இருக்கும். உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் இருக்கின்றது. சகோதரர்களுடைய வகையில நன்மைகளும் உண்டாகும். கல்யாண பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாகவும் முடியும். வாகனங்களை எல்லாமே சீர் செய்து விடுவீங்க. வியாபாரத்துல நெளிவு சுழிவுகளை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல புதிய பொறுப்புகளும் தேடி வரலாம். தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். என்று ஒரு உற்சாகமான போக்கும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். சிலருக்கு எதிர்பாராத தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலக பணியின் காரணமாக வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகள் உங்களுடைய விருப்பப்படியும் நடந்தும் கொள்வாங்க. அலுவலகத்துல சக ஊழியர்களினால ஆதாயமும் உண்டாகும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். சுபகாரியங்கள் தொடர்பான எண்ணங்கள் கைகூடியும் வரும். எதிர்பாராத சில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளிவட்டாரங்கள்ல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. வாகன பழுதுகளை எல்லாமே சரி செய்து விடுவீங்க. சகோதரர்களுடைய வழியில ஒத்துழைப்புகளும் இருக்கும். நீண்ட நாள் ஆசைகளும் நிறைவேறும். பணிகள்ல சில சூட்சமங்களை அறிந்தும் கொள்வீங்க. இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேறுபாடுகளும் நீங்கும். வீண் விவாதங்களில் ஈடுபடுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. தந்தையுடன் அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 10:11 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. செய்கின்ற வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். அமைதியுடனும் தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. பணியிடத்துல வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணிகளை கையாளும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. திருமண உறவிலை என்று கணவன் மனைவிக்கு இடையே அன்பான உரையாடல்களும் நடைபெறும். தேவையற்ற குழப்பங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். உங்கள் துணை இடத்துல அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்து கொள்வதும் நல்லது. உறவுல சின்ன சின்ன அசௌகரியங்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் துணையிடத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும். கையில பணமும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு அஜீரணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பாஸ்போர்ட் போன்ற உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சில வேலைகளை வெற்றிகரமாக முடிக்கவும் செய்வீங்க. எதிர்பாராத இடத்துல இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க.
எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் நீங்களே நன்றாக யோசித்து நிதானமாக எடுப்பதும் நல்லது. குடும்ப விஷயங்களை முடிவெடுக்கும் பொழுது மற்றவர்களுடைய தலையீட்டினை அனுமதிக்கவும் வேண்டாம். மூன்றாவது நபர்களுடைய தலையீட்டினை கண்டிப்பாக அனுமதிக்கவும் வேண்டாம். தொழில இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகளும் விமர்சனங்களும் நீங்கும். எந்த ஒரு வேலையிலுமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பணவரவும் இருக்கும், செல்வாக்கும் அதிகரிக்கும். சில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பார்த்து இருந்து வந்த கடன் உதவிகளும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல வெற்றியும் உண்டாகும். ஆரோக்கியத்துல இருந்து வந்த பாதிப்புகளும் நீங்கும். சில அனாவசியமான செலவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. அந்நிய பெண்களிடத்துல எச்சரிக்கையாக பேசுவதும் நல்லது. குடும்பத்தினருடைய தேவைகளை அறிந்து நடந்து கொள்வதும் நல்லது. இன்று நேரம் தவறாமல் உணவை எடுத்துக் கொள்வதும் நல்லது தாங்க. குடும்பத்தினருடன் சுப செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசு வேலைகளை நல்ல விதத்துல முடிக்கவும் செய்வீங்க. பிரபலங்களுடைய அறிமுகங்களும் இருக்கும். வழக்குல நல்ல ஒரு தீர்ப்பும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல லாபத்தையும் பார்த்து விடலாம். உத்தியோகத்துல சில புதுமைகளை செய்து அனைவரையும் கவர்ந்தும் விடுவீங்க. சில யோகமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எடுத்த காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகும். இன்று உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. மனதுல உற்சாகமும் இருக்கும். பிள்ளைகளினால மகிழ்ச்சியும் உண்டாகும். வாழ்க்கை துணை நீங்கள் கேட்டதை மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவாங்க. தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. சகோதரர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நண்பர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். அலுவலகத்துல அதிகாரிகளுடைய ஆதரவுகளும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும். இன்று சொத்து வழக்குகள்ல சாதகமான முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உடன் பிறந்தவர்கள் பற்றிய புரிதல்களும் மேம்படும். கடன் சார்ந்த நெருக்கடிகளும் குறையும். எதிர்பார்த்து இருந்து வந்த சில உதவிகள்ல மாற்றங்களும் ஏற்படலாம். இன்று உங்களுக்கு பிரியமானவர்களுடன் வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபார பணிகள்ல முன்னேற்றமான சூழலும் உண்டாகும். இன்று நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். ஊரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 10:11 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்கின்ற வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு முன்னேற்றமான நாளாகவும் அமையும். முன்னெச்சரிக்கையுடன் செயல்படுவதும் நல்லது. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.